Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், அதாவது NTSCயில் நம்ம இன்றைக்கி SAT தான் பார்க்க போகிறோம். SATல பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜி அண்ட் சோஷியல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடது. அண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பயாலஜி ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜி பார்த்துடலாம். அண்ட் பயாலஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், when exposed to sunlight, parenchyma cells may develop chloroplast and are known as ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 குளோரன்கைமா. அதாவது பேரன்கைமா வந்து ஸ்டோரிங் குளோரோஃபில் ஆர் டேர்ம்ட் as குளோரன்கைமான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிவ் த கரெக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸோட கரெக்டான ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்கணும். இது 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டானது எது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இதுதான் நம்மளுக்கான கரெக்டு. 6CO2 + 6H2O gives and C6H12O6 + 6O2ன்னு வருமா. அண்ட் இதுதான் நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸோட கரெக்டான ஈக்குவேஷன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன் சம் பாக்டீரியா outside the cell wall there is an additionally slimy protective layer called dash and made up of dash. In some bacteria outside the cell wall பார்த்தீங்கன்னா there is an additionally slimy protective layer இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா capsule. and the capsule is made up of dash ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ரைட் ஆன்சர் பாலிஸ்காடியன்ஸ் நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேப்சியூல் அண்ட் பாலிஸ்காடியன்ஸ் நம்ம அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விச் இஸ் ஆர் ராங் அபவுட் தி அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்கான ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஆப்ஷன் B and D ஒன்லின்னு இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா B பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஹாவ் ஷார்ட் லீவ் ஸ்டாக். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D சமர்ஜ்ட் லீவ்ஸ் ஆர் பாட் அண்ட் பிக்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டைன் ஆஃப் மெடிசின்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆப்ஷன் B. அண்ட் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டைன் ஆஃப் மெடிசன் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ ஆயுஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவாய்ங்கிறது ஆயுர்வேதா, யுனானி அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா சித்தா. அண்ட் 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல் தி எபோன்னு நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆல் தி எபோ. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அட்டானமின்னு இருக்கா. அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அட்டானமி பார்த்தீங்கன்னா நெஹிமியா கிரியூ தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் A. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் assertion and reason. The opening and closing of the stomata is due to change in turgidity of the guard cell. அண்ட் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா evaporation of water in plants through stomata in leaves is called transpiration கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. A is correct but R does not explains A. ஆப்ஷன் C தான் நம்மளுக்கான ரைட். அண்ட் இது ரெண்டுமே நம்மளுக்கு A அண்ட் R ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட் தான். ஆனால் R பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஏக்கு தரல. ஸோ A is correct but R does not explain A. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் when leech attaches itself to the body of the host, continuous supply of blood is maintained by the presence of dash in a salivary gland. இது நம்மளுக்கு லெசன்லேயே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஹிருடின் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா which acts as the pacemaker of the heart. பேஸ்மேக்கர் ஆஃப் த ஹார்ட் என்ன இது ஆக்ட்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா சைனோஆட்ரியல் நோட். Sinoatrial node generates impulse for heart beat, hence SI nodes தான் is a pacemaker அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pick out the incorrect pair.
இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராங் கொஷின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இதை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எரோலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஆல் தி அபோவ்னு வரும். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் ஸ்கின் டு மசில்ஸ், ஃபில் ஸ்பேஸ் இன்சைட் ஆர்கன்ஸ், ப்ரொவைட்ஸ் ஷேப் டு பாடி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் சாஃப்ட் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ், ஹெல்ப்ஸ் டு ரிப்பே டிஷ்யூஸ் ஆஃப்டர் இன்ஜுரி. அண்ட் இதுக்கான ஆன்சர் ஆல் தி அபோவ், ஆப்ஷன் 4. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ட்ரைப்சின் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆன் ப்ரோட்டீன். அண்ட் அமிலேஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டார்ச் டு மெல்டோஸ். அண்ட் பைல் கன்வெர்ட்ஸ் ஃபேட் டு ஸ்மால் ட்ராப்லெட்ஸ். அண்ட் லீபேஸ் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஃபேட் டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். அண்ட் இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அப்போ ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் அமௌங் த ஃபாலோயிங் ஹேஸ் 3-chambered heart. 3-chambered heart பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ராக் தான். ஏன்னா டைகர் வந்து 4-chambered heart அண்ட் rat 4-chambered heart அண்ட் ஃப்ராக் தான் நம்மளுக்கு 3-chambered heart. ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2-chamberedனு வரும். அப்போ நம்மளுக்கு 3-chambered தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ராக் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம சோஷியல் சயின்ஸ் பார்க்கலாம். இப்போ சோஷியல் சயின்ஸில் நெவர் வாஸ் ஸோ மச் ஓன்ட் பை ஸோ மெனி டு ஸோ ஃபியூ வாஸ் த சேயிங் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வின்சென்ட் சர்ச்சில். இது எப்போ பார்த்தீங்கன்னா த பிரேவரி ஆஃப் அ ராயல் ஏர்ஃபோர்ஸ் வின்சென்ட் சர்ச்சில் வந்து ஸ்பீச் அப்போ அவங்க செட் இன் அ ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். சைனீஸ் சிவிலைசேஷன். இப்போ சைனீஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சைனீஸ் சிவிலைசேஷன் அண்ட் மெசபடோமியா சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் இஜிப்டியன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 1. அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வென்ஷன் ஆஃப் கன் பவுடர். அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹம்மரபி லா ஆஃப் கோட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா டெவலப் த சிஸ்டம் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். இஜிப்டியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா த கிரேட் ஸ்பின்ஸ் ஆஃப் கிஸா. நம்மளுக்கு தெரியும் இந்த கிரேட் ஸ்பின்ஸ், ஆல்ரெடி இது படிச்சிருப்பீங்க, த கிரேட் ஸ்பின்ஸ் ஆஃப் கிஸான்னு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ். குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, ஐங்குறுநூறு அண்ட் நெடுநல் வாடை நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ். அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 4. இதில் நம்மளுக்கு பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, ஐங்குறுநூறுன்னு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் போயம் இன் ஏன்ஷியன் சங்கம். அப்போ அண்ட் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெடுநல் வாடை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஒன் அவுட் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நம்மளுக்கு தமிழ் போயம் இன் ஏன்ஷியன் சங்கம். அண்ட் இப்போ நெடுநல் வாடைன்னு சொல்லும் போது நெடுநல் வாடை இஸ் அ 2019 தமிழ் ட்ராமா ஃபிலிம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பார்த்தீங்கன்னா செல்வக்கண்ணன். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆட் ஒன் அவுட்னு சொல்லும் போது நெடுநல் வாடை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த 2 cities in India which started பார்த்தீங்கன்னா declining in 1750s due to the increasing power of the European companies ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் சூரத் அண்ட் ஹூக்ளி. இதில் பார்த்தீங்கன்னா சூரத் அண்ட் ஹூக்ளி டெக்ஸ்டைல் மில்ஸ் வேர் டிக்ளைன்டு இன் textile mill were declined in 1750 due to the increasing power of the European companies. So நம்மளுக்கு சூரத் அண்ட் ஹூக்ளி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட், யூட்டோபியா a satire on political evil was written by பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 1 சர் தாமஸ் மோர் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இது எப்போ எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1516 லட்டின் லாங்குவேஜில்.
And இப்போ next assertion and reason. A. Men disguised a Native American boarded the cargo vessel carrying tea and threw the tea overboard, which was hailed as Watson Tea Party. And reason பார்த்தீங்கன்னா the incident led to the compromise between England and rebellion colonies. And இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 3 A வந்து கரெக்ட். அண்ட் ஆர் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ், ஏவை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இது என்ன ரிலேட் பண்ணுங்கன்னா அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இட் வாஸ் ரிலேட்டட் டு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் த குரோனாலாஜிக்கல் ஆர்டர். அண்ட் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் படி நம்ம இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இது பார்த்திங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் வந்து 1929 அண்ட் பேட்டில் ஆஃப் மெரைன் பார்த்திங்கன்னா 1914 அண்ட் ஃபேசிஸ்ட் பார்ட்டி பார்த்திங்கன்னா 1919 அண்ட் பேட்டில் ஆஃப் ஜெஸ்ட்லேண்ட் பார்த்திங்கன்னா 1916. ஸோ நம்ம இதை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எந்த இது ஏபிசிடின்னு நம்மளுக்கு லைனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பி வரும். பேட்டில் ஆஃப் மெரைன் 1914 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து டி பேட்டில் ஆஃப் ஜெஸ்ட்லேண்ட். பேட்டில் ஆஃப் ஜெஸ்ட்லேண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1916. அப்போ இது நம்மளுக்கு செகண்டாக வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு சியா ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 1919. ஸோ இது நம்மளுக்கு 3. அண்ட் ஏ வந்து கிரேட் டிப்ரெஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 1929. அப்போ இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1914, 1916, 1919 அண்ட் 1929. இந்த மாதிரி நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா த ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷனோட ஃபவுண்டர் தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 எம்ஜி ரெனடே. அண்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் எம்ஜி ரெனடேன்னு. அண்ட் எந்த இயர் பார்த்தீங்கன்னா இன் 1861. எம்ஜி ரெனடே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் இன் 1861. அண்ட் நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் member countries in UNO as in August 2019 பார்த்தீங்கன்னா the number of members countries in UNO August 2019 அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 193. present number of member countries in UNO was 193. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா the British engineer who diverted the flow of Periyar River towards east and built a dam in Tamil Nadu. And எந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் வந்து டைவர்ட் அதாவது ஃப்ளோ ஆஃப் பெரியார் ரிவர் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டில் வந்து டைவர்ட் பண்ணதும் அண்ட் பில்ட் அ டேம் இன் தமிழ்நாடு. இந்த டேமை எப்போ தமிழ்நாட்டில் கட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அ டேம் இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரைட் ஆன்சர் நம்மளுக்கு பெனின்குயிக். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியோட இன்ஜினியர் அண்ட் இவங்க தான் முல்லை பெரியார் டேமை தமிழ்நாட்டில் பில்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த சேராஸ் ஓர் கார்லைன் மேட் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் நீம் ட்ரீ. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் இன் லோக்கல் டைம் பிட்வீன் குஜராத் அண்ட் அருணாச்சல பிரதேஷ். நம்மளுக்கு ஆப்ஷன் 1 hour 57 minutes and 12 seconds. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லொக்கடாய் மினி காய் அண்ட் அமிடிவி was renamed as Lakshadweep Island in the year. இந்த எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் 1973. அண்ட் பிக் அவுட் தி ஆட் மேன் அவுட். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரைட் ஆன்சர் சில்கா லேக். இன் இந்தியா பாக்ஸைட் டெபாசிட் ஆர் abundantly ஃபவுண்ட் இன். இது 4 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ராஜஸ்தான், ஒடிஷா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா bauxite deposit are abundantly found in Odisha.
The company which provides helicopter service to oil and natural gas corporation பார்த்தீங்கன்னா பவன் ஹேண்ட்ஸ். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் பிக் அவுட் தி ஆட் ஒன் அவுட். அல்மோரா, ஷில்வலிக்ஸ், ராணிகேட் அண்ட் சம்பான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 2 ஷில்வலிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ரிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ஒரிஜின் கொடுத்துருக்காங்க. இப்போ நர்மதா, இப்போ டேப் டீ கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து டேப் டீன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கானது பார்த்தீங்கன்னா அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு 1 and 3 ரெண்டு இதுவுமே கொடுத்துருக்காங்க, அமர்கண்டாக் அண்ட் முல்டைன்னு. அந்த ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அப்போ அமர்கண்டா முல்டைக்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நர்மதாக்கு பார்த்தீங்கன்னா அமர்கண்டாக். அண்ட் கோதாவரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாசிக். அண்ட் மகாநதிக்கு பார்த்தீங்கன்னா சிஹாவா. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1, 75% of Indian rainfall is received from southwest monsoon. And statement 2 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு which is located in the leeward sides receive abundant rainfall கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸ்டேட்மெண்ட் 1 is correct and statement 2 பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு incorrect. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா dash are long furrows which are formed when the joints of limestone rocks are corrugated by groundwater. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாப்பைஸ். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா which among the following statements is are incorrect. இது incorrect கேட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. தெர்மோஸ்பியர் இஸ் கால் ஓசோனோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பட் இந்த தெர்மோஸ்பியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோமோஸ்பியர் இல்லை ஹெட்ரோஸ்பியர் தான் நம்மளுக்கு வரும். அண்ட் இது நம்மளுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் பார்த்தீங்கன்னா ஓசோனோஸ்பியர்னு நம்மளுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th புக்லேயே இருக்குது. இப்போ 9th புக்லேயே நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்டு வெதர் மேக்கிங் லேயர்னு கொடுத்துருக்காங்களா. அண்ட் ட்ரோபோஸ்பியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தான். அண்ட் இதோட கண்டினியூ தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது ட்ரோபோஸ்பியர், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் வெதர் மேக்கிங் லேயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இஸ் ஆர் கரெக்ட், எது தான் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர் இஸ் characterized by Aurora Australia and Aurora Borealis நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பைன்னு நம்மளுக்கு அதே தான் நம்மளுக்கு கரெக்டாக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது ஆப்ஷன் பியுமே ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மோஸ்பியர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓசோனோஸ்பியர் வந்து ராங். ஏன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு தான் நம்மளுக்கு இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஓசோனோஸ்பியர்னு நம்மளுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹோமோஸ்பியர் இல்லை ஹெட்ரோஸ்பியர்னு கொடுத்துருக்காங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மோஸ்பியரில் தான் இது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா தெர்மோஸ்பியர் தான் இட்ஸ் கால் ஹோமோஸ்பியர் இல்லைனா ஹெட்ரோஸ்பியர்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டு இதுவுமே கரெக்டாக வருது. ஸோ நம்மளுக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி ரெண்டுமே தப்பாக வருது. ஏ அண்ட் பி நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சா. நம்மளுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ மட்டும்தான் ஏ ஒன்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏ அண்ட் பி தான் நம்ம பார்த்தீங்கன்னா 9th புக்கில் ரெஃபர் பண்ணும்போது ஏ அண்ட் பி ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம ஆப்ஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1 ஏ அண்ட் பி ஒன்லி. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா the significance of the brand banks of Newfoundland அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 3 ஃபிஷிங் கிரவுண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டேஷ் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் அஸ் த கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதை பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் அஸ் அ கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் வந்து ப்ரியமபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which among the statement related to the qualification for the election as president is or incorrect அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி. he must have attained the age of 25 years. ஆப்ஷன் பி ஒன்லி. இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா who was
இந்தியாஸ் 12th பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பிரதிபா பட்டேல். ஆப்ஷன் 2 இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். ஹூ இஸ் அப்பாயிண்டட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 216 அண்ட் who is appointed according to article 216 படி பார்த்தீங்கன்னா chief justice of high court. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா rule 49O describes that பார்த்தீங்கன்னா conduct of free and fair election. ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா dash is exempted from RTI Act. ஆப்ஷன் 2 Intelligence Bureau. The new Panchayat Raj came into being in Tamil Nadu in the year பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1994. And pick out the odd man out. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மித்தாலி ராஜ். இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா the first chairman of National Human Rights Commission. நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 Justice Rangarit Misra. இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 4. Which writ upholds the fundamental rights of the citizen? ஆப்ஷன் 4 Prohibition. POSCO Act was passed in the year பார்த்தீங்கன்னா 2012. And match the following: net national product, gross domestic product and net domestic product and gross national product. நம்மளுக்கு 4 இது இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மேட்ச் இது உங்களுக்கு இருக்கிறது தான் 10th இருக்கிறதா இது உங்களுக்கு. அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஏ பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. ஏ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்களா? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் போட்டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்களா? பட் இந்த ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வரும். ஆப்ஷன் சிக்கு தான் நம்மளுக்கு ரைட்டாக வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தப்பாக இருக்குது. அண்ட் பி இதுவும் பார்த்தீங்கன்னா பி வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது வராது. நம்மளுக்கு ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ரைட். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ன்னு இருக்கா? இதுதான் நம்மளுக்கான ரைட்டாக வரும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு தப்பு. அப்போ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்கள் 10th புக்லேயே இது இருக்குதா? ஆப்ஷன் 2ஓடது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 ஏ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் ஜிடிபி பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. பிக்கு பார்த்தீங்கன்னா 4 சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ன்னு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிடிபி மைனஸ் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஜிடிபி மைனஸ் நம்மளுக்கு டிப்ரிஷியேஷன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 கிராஸ் ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என்எஃப்ஐஏன்னு தான் நம்மளுக்கு வரும். அண்ட் இந்த ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிக் தி ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் 1 ஐஎன் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் the author of the book An Uncertain Glory. இது கூட ஆத்தர் பார்த்தீங்கன்னா அமிர்தயா சென். ஆப்ஷன் 4 the leading solar power producing state in India பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. the water consumed in production process of an agriculture and industrial product பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு soft water. ஆப்ஷன் 4 and index used to measure the real development in an economy பார்த்தீங்கன்னா HDI. and next இது பார்த்தீங்கன்னா the Nobel Prize winner in economics in 2018 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லியம் டி நார்டடஸ் அண்ட் பால் எம் ரோமர். இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் 2018ஓட தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது 2019ஓட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜி அண்ட் சோஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி
அண்ட் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு வந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனில் கொஞ்சம் மோஸ்ட்டாக வந்துச்சு. நீங்கள் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் 9th இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். 9th இது நான் உங்களுக்கு புக் எடுத்து கூட காமிச்சேன். அண்ட் அதுலேருந்துமே உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் நல்லா ஒன்ஸ் நீங்கள் படித்தா கூட போதும், உங்களுக்கு நல்லா ரிமெம்பரில் இருக்கும். நீங்கள் நல்லா அதை படிச்சுக்கலாம். எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட் பண்ணுறது ஒரு சிலது வரமாட்டேது அண்ட் இது ஹைட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. நான் அதை பார்த்து அதை நான் ரெடி பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் யாரும் அதை ஒழுங்காக பார்க்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதுவுமே 2019 கேட்டது தான், அதனால் தான் நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.